Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு ரிசல்ட் இப்போ தான் ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்துருந்துச்சு. பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் எப்போ வரும், மினிமம் அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா மெயின் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இதை ப்ரீவியஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் குரூப் 4க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி அதை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் டவுட் கேட்குறீங்க. ஏன் இந்த டவுட் வருதுன்னா, இந்த நேரத்தில் ஏன் சர்டிஃபிகேட் இப்போ உடனடியாக தேவைப்படுதுன்னா, குரூப் 4 எக்ஸாமினேஷனோட அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் திங் என்ன அப்படின்னா, February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனை நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்துருச்சு. எப்போவுமே ஒரு 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 எக்ஸாம் எழுத போகிறோன்னா அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்குண்டான ரிசல்ட்ஸ், குவாலிஃபிகேஷன் ரிசல்ட்ஸ் எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாள் முன்னாடியாச்சும் வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஓகே, நோட்டிஃபிகேஷன் 1 month முன்னாடியே வந்துருச்சு. ஸோ எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு தான் எலிஜிபிள். இப்போ சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலுமே சரி, அது பார்த்தீங்கன்னா வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா 1 monthல எதிர்பார்க்கலாம். ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணாங்க. பட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, 1 time மட்டும் தான் அது பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அப்போ இப்போ லாஸ்ட் குரூப் 4க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததால் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணாங்க. அதை வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க. பட் இப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நீடு கிடையாது. குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை எலிஜிபிளே கிடையாதுன்றதால அவங்க அதுக்குண்டான ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயின் சர்டிஃபிகேட்டுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். மேபி ப்ரொவிஷனல் ஒரு 1 month, அது இல்லைனா அதிகபட்சமாக ஒரு 6 weeks அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயின் சர்டிஃபிகேட் எப்போங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இயர் எண்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, மோஸ்ட்லி ஒரு 3 to 4 monthsல கொடுக்கணும். பட் 6 month ஆகிருது. ஒரு எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 6 month ஆகிருது. மேபி இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இயர் எண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின் சர்டிஃபிகேட் தான் நம்ம எதிர்பார்க்கணும். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டோட் ஆஃபீஸ் நீங்கள் நேரில் போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த சேடான பார்ட் என்னன்னா அதுதான், February 2025 கிளியர் பண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 அப்ளை பண்ண முடியாது. மேபி ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் ஆகிருக்கும். பட் இப்போ கிடையாது. ஓகே, நீங்கள் அடுத்த லெவலோ இல்லைனா போத் ஏர் முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதோ இல்லைனா ஜாப் போகிறதோ என்னன்றதை பாருங்கள். தென் ரிசல்ட் வராதவங்க, சரிங்களா, ரிசல்ட் வராதவங்க பேப்பர் காப்பி அப்ளை பண்ணணும். பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறது பற்றியுமே இன்னும் எந்த அப்டேட்டும் வரல. மோஸ்ட்லி ரிசல்ட் வந்த மறுநாளே வந்துடும். ஆனால் இன்னும் எந்த அப்டேட்டுமே வரல. ஸோ பேப்பர் காப்பி எல்லாருமே வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். முக்கியமாக ஃபெயில் ஆனவங்க பார்த்தீங்கன்னா பேப்பர் காப்பி வாங்கி பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் எப்படி இன்னும் பெட்டராக பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா அங்கேருந்து கிடைக்கும் நமக்கு. ஓகே, அதுக்கப்புறமா தான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும். இதை பற்றின இது வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. சப்போஸ் எதனா அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ரீவேல்யூஷன் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிக்கிறது அந்த டேட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ தட் நீங்கள் பேப்பர் காப்பி வாங்கிட்டு அப்புறம் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசல்ட் பார்த்துட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜினா ரொம்ப சிம்பிள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது. நீங்கள் என்ன கிரேட் போகிறீங்களோ அதை விட ஒரு கிரேட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது. அப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஓகே, இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவு சென்டென்ஸ் புரியணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரோ இன்டர் கிரேடோ போக போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் வேறு எதனா அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.